ஆழமான மூச்சு இழுத்துவிட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து நிறைமனம் பெறுவோம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தவம் எடுத்த பேராசிரியரை அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களும் அவர் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்மிடையே நம் குருபிரான் அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இச்சிந்தனை உரையை சிறப்பாக நடத்தி தருவாராக. இன்று நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நிறைமனம் பெறுவோம். நிறைமனம் என்பது பேராசைக்கு எதிரான தன்னிடம் உள்ளதை கொண்டு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் மனநிறைவாகவும் வாழும் உயரிய மனநிலையாகும். ஆனால் நாம் அனைவரும் தற்போது நிறைமனதுடன் வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. இதுவே வாழ்க்கையின் அடிப்படை அணுகுமுறையாகும். மன அமைதி, சுயமரியாதை மற்றும் நம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் வழியாகும். இது போன்று வாழ்தலே தற்போதைய நிலைக்கு ஒரு மகிழ்ச்சியான வழிகாட்டி. அளவுக்கு அதிகமாக எதையும் நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆசைக்கு அளவில்லை, நிறைமனமே மிகப்பெரிய செல்வம் என்பது முதுமொழி. நாம் பூமியில் வாழ வேண்டும் என நினைப்பதே ஆசையின் மூலம்தான். சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது, அவனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உதவுகிறது. பொன் முதலான பணத்தின் மேல் பேராசை கொள்ளாமல் தன் கடமையை திருப்பி சமூகத்திற்கு செய்ய வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாகும். இதை புரிந்து கொண்டால் பேராசை எழாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது முதுமொழி. பேராசை கொள்ளாமல் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழும் மனநிறைவு பொன்னை போன்ற மதிப்புமிக்க செல்வம். இத்தகைய செல்வம் அனைவரிடமும் இருத்தல் அவசியம். அப்போதுதான் பேராசை எழாமல் மன அமைதியோடும் திருப்தியாகவும் வாழ இயலும். பேராசை துன்பத்தை தரும். பேராசை பெருநஷ்டம் என்பர். ஆனால் நிறைமனம் மகிழ்ச்சியை தரும். பேராசை இல்லாத மனம் நோயற்ற கவலையில்லாத இனிய வாழ்க்கை அளிக்கிறது. தன்னிடம் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாக நம் முன்னோர் கருதினர். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை மதிக்கொண்டே பயன் கொள்வோம். இது ஞான களஞ்சியம். இம்மூன்று ஆசைகளையும் ஒழித்துவிட இயலாது. நம்முள் எழும் ஆசைகளை ஆராய்ந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத ஆசைகளை, அதாவது அந்த ஆசையானது எல்லோருக்கும் பயனளிக்க கூடியதாக இருப்பின்
ஒழுங்குபடுத்தி கொண்டு வளமான வாழ்க்கைக்கு வழிவகைகள் செய்து கொள்ளலாம். அனைவரும் நம் தேவைகளுக்கு ஏற்ப பொருட்களை தூய்க்க வேண்டும். நம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அளவில் செல்வத்தை சம்பாதிக்கலாம். பொருட்களை அனுபோகிக்கலாம். உலகியல் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் இதையெல்லாம் ஒரு துறவு மனப்பான்மையுடன் செய்தல் நலம். அதாவது எதிலும் ஒட்டாமல், அதாவது மனம் எதிலும் ஒட்டக்கூடாது. தாமரை இலை தண்ணீர் போல நாம் இவ்வுலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இறைநிலை உணர்வோடு நாம் வாழ்வை நடத்த வேண்டும். அதற்கு பொருட்களின் அனுபோகம் தேவை. தேவைப்படும் போது தேவைப்படும் அளவில் மட்டும் பொருட்களின் மேல் எழும் ஆசையை நிறைமனதுடன் நிறைவு செய்து கொள்ளல் அவசியம். நாம் எப்பொழுதும் விளைவறிந்த விழிப்பு நிலையுடன் இருக்க வேண்டும். உலக வாழ்வில் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இவற்றோடு ஆசை ஏற்படுவது இயல்பேயாகும். அவற்றை அளவோடும் முறையோடும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தூங்கும் போது மட்டுமே தலையணையின் பயன் தூய்க்கப்படுகிறது. அதற்காக நாள் முழுவதும் அதை சுமந்து கொண்டு திரிய முடியுமா? விருப்பத்தை ஒழித்து விட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே சீவனது இயக்கச் சான்று. வெறுப்பு அறிவின் குறையை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பொழிப்போம். ஞானக்களஞ்சியம். துறவு என்பது இந்திய நாட்டின் தத்துவமாகும். துறவு என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டு வேறு ஓர் இடத்திற்கு பெயர்ந்து சென்று விடுவது என்ற தவறான செயல் நிலவுகிறது. ஆனால் துறவு என்பது உள்ளத்தில் ஏற்படும் நிறைவு. ஒவ்வொரு செயலுக்கும் அளவு முறை இருக்க வேண்டும். அளவு முறையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அளவு முறை இரண்டையும் மீறும் போதுதான் துன்பம் ஏற்படுகிறது. பற்றை பருத்து பரனை பற்றினால் உற்ற வினை போய் உருபதி சென்றெய்தலாம். முற்றும் துறந்தவர் முத்தி அடைந்தவர் மற்றை அடைந்தவர் மயங்குகின்றாரே. உலக பொருட்களின் மீதான ஆசையை, அதாவது பற்றை வேரோடு அறுத்துவிட்டு எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை பற்றி கொண்டால் நம்மை தொடர்ந்து வரும் வினைகள் நீங்கும். இவ்வாறு பற்றை துறந்தவர்களே வாழ்வின் நோக்கத்தை அடைவர். மற்றவர்கள் உலக மாயையில் சிக்கிக் கொள்வர் என எச்சரிக்கிறார் திருமூலர். திருமூலரின் பார்வையில் நிறைமனம் என்பது ஆசைகளை துறந்து உள்ளொளி கண்டு இறைவனுடன் ஒன்றிணைந்த நிலையே பேரின்பம் என்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது திருக்குறள். மனிதர்கள் உலக பொருட்களின் மீது வைத்திருக்கும் ஆசைகளை நீக்கி இறைவனின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறார். இதுவே நிறைமனதிற்கு வழிவகுக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நிறைமனம் என்பது வெளியில் தேடுவதென்று, அது இறைவனுடன் இணைந்திருக்கும் நிலை. கடவுளை முழுமையாக நம்பி சரணடைந்து விட்டால் மனதிற்குள் தானாகவே நிறைவு பிறக்கும். நீ எதை தேடுகின்றாயோ அதையே அடைவாய் என்பது அவர் வாக்கு. செல்வத்தையும் புகழையும் தேடினால் ஆசை கூடும். இறைவனை தேடினால் அங்கே ஆசைகள் மறைந்து நித்தியமான நிறைவு உண்டாகும். உலக வாழ்க்கையில் வாழும்போது இன்ப துன்பங்களை கண்டு கலங்காமல் அவற்றை அன்னையின், அதாவது காளியின் லீலைகளாக கருதி மனதை அத்வைத நிலையில் வைத்துக் கொள்வதே உண்மையான நிறைமனம். பாம்பின் விஷம் பாம்பிற்கு தீங்கு செய்யாது போல அகங்காரம் இல்லாத மனம் உலக விஷயங்களில் ஈடுபட்டாலும் பற்றற்று நிறைவோடு இருக்கும். மனம் மாறுபடாத வரை இறைவனின் அருள் கிடைப்பது கடினம் என்று கூறி மனதை தூய்மைப்படுத்தி அமைதிப்படுத்துவதே நிறைமனதிற்கான வழி என்றார். அகங்காரம் ஒழிந்து ஆசைகளை அடக்கி இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைப்பதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் போதித்த நிறைமன நிலையாகும். பண ஆசை மனதை கெடுக்கும் விதம் பற்றியும்
உண்மையான மனநிறைவு எது என்பது பற்றியும் பல குட்டி கதைகள் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதில் ஒன்றை இங்கு காணலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழை நாவிதன் இருந்தான். அவன் ஒரு மரத்தின் கீழ் செல்லும் போது ஒரு அசரீரி குரல் கேட்டது. உனக்கு 7 குடங்கள் நிறைய தங்கம் வேண்டுமா? இங்கு வந்து தோண்டி எடுத்துக்கொள் என்றது. அவன் அவற்றை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் பார்த்தபோது 7வது குடத்தில் மட்டும் பாதிதான் இருந்தது. அந்த 6 குடங்களை கொண்டு நிறைவாக வாழலாமா? 7வது குடத்தை நிரப்புவதிலேயே முழு கவனம் செலுத்தி நிம்மதியில்லாமல் இருந்தான். இந்த வழக்கு அரசனிடம் சென்றது. ஆசை பேராசையாகும் போது நிம்மதி அழிகிறது. மன்னர் அவற்றை ஆராய்ந்து அறிந்து அவனிடம் குடங்களை திருப்பி கொடுத்துவிட சொன்னார். அவன் எங்கே எடுத்தானோ அங்கேயே கொண்டு போய் அந்த குடங்களை வைத்து விட்டான். அதன் பிறகுதான் அவன் தான் இழந்த அமைதியை பெற்றான். எந்த இடத்தில் இன்பத்தின் அளவு முறை மாறுகிறதோ அந்த இடத்தில் இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. இந்த உண்மையை உணராவிட்டால் இன்பத்தையே அனுபவிக்க முடியாது. இன்பமே அளவு முறை மீற மாற துன்பமாய் மாறிவிடும். இயற்கை உண்மை இன்பமே துய்க்கவெனில் தோன்றுகின்ற துன்பத்தை ஒழுக்கமுடன் தீர்த்தால் போதும் என்கிறார் நம் மகரிஷி. எழுகின்ற ஆசைகள் அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துமானால் சமுதாயத்திற்கு நலம் சேர்ப்பதாக இருந்தாலும் நிறைவு செய்து கொள்ளலாம். அல்லாமல் பல பொருட்களின் மீதும் ஆசையை பெருக்கல் கூடாது. அதாவது தேவையோ தேவையில்லையோ பார்க்கும் அனைத்து பொருட்களின் விருப்பம் கொண்டு அவை எல்லாவற்றையும் அனாவசியமாக வாங்குதல் நன்றன்று. இன்றியமையாத தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். இயற்கை துன்பங்கள் சமன் செய்யப்பட வேண்டும். தேவையை காரணமாக கொண்டு ஆசை தேவை நிறைவேறுவதோடு நிற்க வேண்டும். பசி, தாகம் போன்ற இயற்கை தேவை அத்துன்பத்தை போக்கிய பின் நிறைமனமாக வேண்டும். உயிராற்றல் செலவை சரி செய்து கொள்ள எழுந்த ஆசை அதை சரி செய்த பின்னர் நின்றுவிட வேண்டும். அப்படி அல்லாது பேராசைப்படக்கூடாது. ஔவையாரும் தனது மூதுரையில் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்கிறார். ஒரு மன்னனுக்கு தன் தேசத்தில் மட்டுமே சிறப்பு. ஆனால் கல்வி கற்று மனநிறைவு பெற்றவருக்குத்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். இதை சற்று ஆழ்ந்து நோக்கினால், நாம் அன்றாட வாழ்க்கையில் உற்று நோக்கினால், நம் வீட்டிற்கு எத்தனையோ பேர் வருவார்கள் போவார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்தால் இவர்கள் ஏன் வந்தார்கள் என்று அவர்களது அலை இயக்கத்தால் மனம் ஒருவித துன்ப உணர்வு அடையும். அவர்கள் எதுவும் தவறாக செய்ததாக கூட இருக்காது. அதற்கு அவர்களது மனம்தான் காரணம். அவர்கள் ஒன்றுமே கூறாமல் தங்கள் மனதினுள்ளேயே நிறை மனம் இல்லாமல் அனைத்தையும் பார்த்து பொறாமைப்படுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே ஒரு சிலர் வந்து சென்றால் நம் மனம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வீடு முழுவதும் ஒரு இன்ப அலை பரவுவதை உணர முடியும். அவர்கள் மன நிறைவோடு அனைத்தையும் பார்த்து ரசிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் நம் முன்னோர்கள் கண் திருஷ்டி பட்டுவிட்டதாக கூறுவார்கள். மாறான கருத்துடையவர்கள் வந்து சென்று அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நிகழும் போது கூறுவதுண்டு. மேலும் ஒரு சில முக்கிய பொருட்களை வாங்கும் போது பெரியவர்களிடம் கொண்டு சென்று ஆசீர்வாதம் வாங்குவதும் நிறை மனம் உடையவர்களிடம்தான். பெரியவர்கள் கூறும்போது நான் நிறைந்த மனதுடன் கூறுகிறேன், நீ நன்றாக இருப்பாய் என்று ஆசீர்வதிப்பர். நிறை மனம் உடையவர்களால் மட்டுமே இவ்வாறு கூற இயலும். மன்னன் மனநிறைவோடு செங்கோல் செலுத்த வேண்டுமானால் மக்கள் மனநிறைவோடு வாழ அவர்களது நிலை உயர வேண்டும் என்கிறார் ஔவையார். அதற்கு விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற அடிப்படை அறத்தை மதுரை மண்ணில் அவர் வலியுறுத்திய பாடல். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும்,
கோல் உயர கோன் உயர்வான் என்கிறார். அவர் இத்தகைய ஒரு வாழ்த்து பாடலை நிறைந்த மனதுடன் கூறியிருக்கிறார். பேராசை மனநிறைவை கெடுக்கும். இருப்பதை வைத்து மனநிறைவோடு வாழ்வதே அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். கல்வி அறிவு, நல்லொழுக்கம் மற்றும் அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் உள்ளம் ஆகியவற்றின் மூலமே நிலைத்த மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு கிடைக்கும் என ஔவையார் வலியுறுத்துகிறார். ஒரு சில வருடங்களுக்கு முன் ஏன் நமக்கெல்லாம் பேராசை பெருந்துன்பம் என்ற நியதியை வலியுறுத்தி புத்தி புகட்டும் வகையில் மரியாதை ராமன், தெனாலிராமன் போன்ற கதைகளை கூறி நல்வழிப்படுத்தி மனநிறைவோடு வாழ்வது எப்படி என நம் முன்னோர் நம்மை வழிநடத்தினார்கள். இப்பொழுது நம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கதை கூறுவதற்கும் ஆட்கள் இல்லை, அவர்களும் கேட்க தயாராக இல்லை. தேவை நிறைவடைந்த பின் அந்த பொருளின் மீது மயங்கி விடாமல், அதாவது அப்பொருளின் தேவை இல்லாத போதும் அறிவு மயங்கி செயற்கையாக இன்பத்தில் ஈடுபடும் முயற்சியில் ஈடுபடலாகாது. அளவு முறையோடு எல்லாவற்றையும் அனுபவிப்பதும் மற்றவர்களும் அனுபவிக்க வழிவகுப்பதும் இன்பத்திற்கான வழிகளாகும். ஆனால் தற்காலத்தில் மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியே. நாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன் பேரிடர் காலத்தை அனுபவித்தோம். அப்போது ஊரடங்கின் போது கடைகள் மூடுவதற்கு முன் மக்களில் அநேகம் பேர் தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக் கொள்ளவில்லை. தங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அத்துணை பொருட்களையும் வாங்கி சென்றதால் அந்த பொருட்களின் உண்மையான தேவை இருப்போருக்கு கிடைக்காமலே அவதிக்குள்ளாக நேரிட்டதை நாம் அனைவரும் நேரில் அனுபவித்திருப்போம். இப்படி எல்லாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் போதும் அவையும் சாப அலைகளாக மாறி கருமைய பதிவாக மாறிவிடும் என்பது உண்மை. அவ்வாறில்லாமல் தேவையை மற்றும் பூர்த்தி செய்து கொண்டு நிறைவான வாழ்தல் கருமையம் தூய்மையாகி உடலை விட்ட பின்னர் கருமையமானது இறைநிலையோடு கலந்துவிடும். அதன் பிறகு பிறவி தொடர் இருக்காது. வாழ்வின் நோக்கமானது பூர்த்தியாகும். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தால் இன்பத் துன்ப காரணமும் அதுவே தேர்வோம். இச்சை எனும் தீயெழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதற்கு ஒரு மாற்றுமில்லை. அதனால் மேலோர் நச்சு விளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கை முறை வகுத்துள்ளார்கள் என்கிறார் நம் குருபிரான். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு என்கிறார் திருவள்ளுவர். ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை எண்ணம் இல்லாத தன்மையினையே ஒருவன் தனக்கு உரிய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என்கிறார். நிறைமனமாக வாழ வேண்டும் என அதிகாரம் 17 அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் சிறப்பித்துள்ளார்கள் திருவள்ளுவர். அத்தியாயம் 2 ஸ்லோகம் 71 பகவத்கீதையில் கிருஷ்ண பிரானும் எந்த மனிதன் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு எனது என்ற பற்றும் நான் என்ற அகங்காரமும் இல்லாமல் வாழ்கிறானோ அவனே உண்மையான மனநிறைவையும் அமைதியையும் அடைகிறான் என்கிறார். தேவைகளை ஓரளவிற்காவது குறைத்து கொள்ள பழக வேண்டும். அப்போதுதான் தன்னை அறிந்து அறிவில் முழுமையடைய முடியும். பிறரிடம் இருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. பிறருக்கு கொடுத்து உதவுவதால்தான் உண்மையான இன்பம் உள்ளது என்பதை முழுமையாக உணர வேண்டும். காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணக்கீடுகளுக்கு உட்பட்ட எல்லைகளை பொருட்கள் மீது ஆசை வைக்கும் போது மனிதனுடைய மனமும் எல்லை கட்டி கொள்கிறது. எல்லையற்ற பரம்பொருளான இறைநிலையோடு மனதை இணைத்து விரிக்கும் பொழுது மனமும் எல்லையற்று விரிந்து விடுகிறது. இத்தகைய விரிவு பெற்ற நிலையில் மனதில் எந்த குறைபாடும் இன்றி நிறைவு ஏற்படுகிறது. அதுவே நிறைமனமாகும். இதை பற்றிய ஒரு சிறுகதையை பார்த்து
நாம் உரையை முடித்துக் கொள்ளலாம். ஒரு ஊரில் ஒரு பேராசைக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் பார்த்தசாரதி. ஆனால் அந்த பெயர் மறைந்து பேராசைக்காரன் என்பதே அவனது பெயராக மாறிவிட்டது. அவன் எந்த பொருளை பார்த்தாலும் அதை தானே அனுபவிக்க வேண்டும் என அவனிடம் எழும். அதே போல் அவன் அனைத்து பொருட்களையும் தனதாக்கிக் கொள்ள விருப்பப்படுவான். அவ்வாறு அவன் விருப்பப்படுகையில் அவன் வியாபாரம் நிமித்தம் வெளியூர் சென்று வர வேண்டியிருந்தது. அது ஒரு காட்டு வழிப்பாதை. அவன் வியாபாரம் முடித்து திரும்பிக் கொண்டிருந்தான். அவனுக்கு நீர் வேட்டை அதிகமாக இருந்தது. அப்பொழுது அங்கே அருகில் ஒரு கிணற்றை பார்த்தான். அந்த கிணற்றின் அருகில் சென்று நீர் பருகலாம் என்று ஒரு பாத்திரத்தை அதனுள் விடும் பொழுது கிணற்றுக்குள் இருந்து ஒரு குரல் அவனை கேட்டது. யார் இங்கே தண்ணீர் எடுப்பது என்ற பயங்கர குரல் அவனை மிரட்டியது. அப்பொழுது உடனே அவன் நடுங்கி கிணற்றை எட்டி பார்க்கையில் அதிலிருந்து ஒரு பூதம், இது ஒரு மந்திர கிணறு, அதை பாதுகாக்கும் பூதம் நான், ஆனால் நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் என்று கூறியது. உடனே அப்பூதம் அவனிடம், உன்னிடம் பொற்காசுகள் இருந்தால் ஒரு காசை இந்த கிணற்றிற்குள் போட்டுவிடு, போட்டு உன் விருப்பம் எதுவோ அதை கூறு, நீ வேண்டினால் அந்த விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று கூறியது. அவனோ சாதாரண ஒரு வியாபாரி. 2 பொற்காசுகள் மட்டுமே அவனது வருமானமாக அன்றைய தினம் இருந்தது. ஆனால் அது இருமுறைதான் அந்த வரம் பலிக்கும் என்றும் அந்த பூதம் அவனுக்கு கூறியிருந்தது. அவன் தன் பேராசையால் ஒரு காசை மட்டும் போட்டு தன் மண்டி பொற்காசுகளாலும் நகைகளாலும் நிரம்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அந்த நொடியிலேயே அது நிறைவேறியது. அவன் வண்டி முழுவதும் பொற்காசுகளும் தங்க நகைகளுமாக மின்னியது. அவன் சற்று தூரம் சென்றதும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. காட்டு வழியே செல்லும் போது பாதுகாப்பு இல்லையே, திருடர்கள் பயம் உள்ளதே என எண்ணி திரும்பவும் பூதம் கூறிய 2வது வரத்தையும் பெற்றுவிடலாம் என்று கிணற்றின் அருகில் அவன் வந்தான். அப்பொழுது அவன் 2வது பொற்காசையும் அதனுள் போட்டு, என் கண்களை தவிர வேறு யார் கண்களுக்கும் இந்த பொருட்கள் எதுவும் தெரியக்கூடாது என வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அப்படியே ஆகட்டும் என்று வரம் கிடைத்தது. அவன் மிகவும் பயமில்லாமல் வீடு திரும்பி மனைவியிடம் அழைத்து சென்று மனைவியை அந்த வண்டியை காட்டி இதில் உள்ள பொற்காசுகளையும் நகைகளையும் பார்க்க சொன்னான். ஆனால் அவள் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவன் நினைவுக்கு வந்தது, தான் பெற்ற 2வது வரம் எவ்வளவு மோசமானது என்பது. தன் பேராசையால் விளைந்த கேட்டினை அப்பொழுதுதான் உணர்ந்தான். மேலும் அவனால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தான் உழைத்து சம்பாதித்த 2 பொற்காசுகளும் தன் பேராசையால் இழந்து விட்டது நினைவிற்கு வந்தது. உடனே தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிணற்றின் அருகே சென்றான். அப்பொழுது ஏதாவது கிடைக்கும் என்ற ஆசையால் அங்கு கிணற்றை காணவில்லை. தன் நிலையை கண்டு ஆத்திரமடைந்து வண்டியில் உள்ள அனைத்து பொருட்களையும் கீழே கொட்டிவிட்டான். அதுவும் அவனை தவிர வேறு யார் கண்களுக்கும் தெரியவில்லை. இதை உணர்ந்த அவன் மிகவும் வருந்தி அங்கேயே உட்கார்ந்து விட்டான். தன் குடும்பத்திற்காக தான் சம்பாதித்து வந்த 2 பொற்காசுகளும் போய், தன் பேராசையால் கிடைத்த அத்தனை செல்வங்களும் போய், தான் ஒரு பைத்தியம் போல் அதே இடத்தில் உட்கார்ந்து விட்டான். இதைதான் நம் முன்னோர்கள் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். இருப்பதை கொண்டு நாம் நிறைவாக வாழ்வதை தான் நம் முன்னோர்களும் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதைத்தான் நம் மகரிஷியும் அவரது பயிற்சிகளில் பேராசையை நிறைமனமாக மாற்றிக்கொள்ள ஆசை சீரமைத்தல் பயிற்சியில் முதல் அகத்தாய்விலேயே நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதை ஏற்று நிறைமனம் போதும் என்று மனமகிழ்ச்சியோடு நாம் வாழ வழிவகை செய்திருக்கிறார்கள். அதை நாம் பின்பற்றி நாம் மனநிறைவோடு வாழ்ந்து நிம்மதி அடைவோம். இதுவரை எனது சிற்றுரையை செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பேராசை இல்லாமல் நிறைமனம் பெறலாம் என்ற மகரிஷியின் கவிகள்
திருமூலர், ஔவையார், வள்ளுவர் ஆகியோரின் கவிகளை மற்றும் சிறு கதைகளையும் கூறி மனநிறைவோடு வாழ வேண்டும் என்ற சிறப்பான சிந்தனையை வழங்கினீர்கள்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.